வாழை வாழை திரைப்படம் வெளியாகி 2 வாரத்துக்கு மேலே ஆகிவிட்டது. வாழை திரைப்படத்தோட முழு வசூல் என்ன, எவ்வளவு லாபம், எவ்வளவு பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வாழை திரைப்படம் சில தேசிய விருதுகள் நாமினேட் ஆகியிருக்கு. அதை பற்றியும் பேச போகிறோம். மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் வாழை திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழை மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ஷனில் வெளியான திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷனே கிடையாது. படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் தான் வாழை அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியும். இந்த படம் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். அதை மாரி செல்வராஜ் அவர்கள் வாழை திரைப்படத்தோட போஸ்டர்லேயே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் ஃபஸ்ட்டு பெருசாக நிறைய திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகலை. ஃபஸ்ட் டைம் இந்த திரைப்படத்தை கொடுக்குறப்ப திரையரங்குகள் இந்த திரைப்படத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமாக லோவான ஸ்க்ரீனில் மட்டும் இந்த திரைப்படங்கள் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் ரெட் ஜெயின் நிறுவனம் இந்த திரைப்படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதால் திரையரங்குகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டே கலெக்ஷன் என்னதான் திரையரங்குகள் இன்க்ரீஸ் ஆனாலும் வரணும், மக்கள் கூட்டம் வந்தால் தான் கலெக்ஷன் வரும். அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்த அளவு ஃபஸ்ட் டே கலெக்ஷன் சுத்தமாக இல்லாமல் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டே வெறும் 1 கோடி ரூபாய் மட்டும்தான் வாழை திரைப்படம் சம்பாதித்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து ஃபஸ்ட்டு இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க எல்லாருமே கண்ணீர் விட்டு இருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, முக்கியமாக கிளைமேக்ஸ்லாம் கண் கலங்கி அழுந்துட்டேன் அப்படி இப்படின்னு வாழை திரைப்படத்தை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதனால் மக்கள் கூட்டம் வாழை திரைப்படத்துக்கு வர ஆரம்பித்தது. ஃபஸ்ட் டே 1 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்து செகண்ட் டே இந்த கலெக்ஷன் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகி 2 கோடியும், 3வது நாள் 4 கோடியும் அந்த மாதிரி கலெக்ஷன் பாட்டையை கிளப்பி கொண்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வெளியான 4 நாட்களில் வாழை திரைப்படம் 8 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிவிட்டது. ஒரு வாரத்தில் 14 கோடி ரூபாய் வாழை திரைப்படம் கலெக்ஷன் பண்ணுது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக வாழை திரைப்படக்குழு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து வாழை திரைப்படம் வெளியாகி 2 வாரத்துக்கு மேலே ஆகிவிட்டது. இன்னுமே வாழை திரைப்படம் ஹவுஸ்ஃபுல்லான ஷோஸ் போய்கொண்டு இருக்கு. ஈவன் மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் இன்னுமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வாழை திரைப்படத்துக்கு போயிட்டு இருக்கு. கோ திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பேஜில் ட்வீட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே வாழை திரைப்படம் எவ்வளோ கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா 33 கோடிக்கு மேலே உலக அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை கேட்டால் கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வெறும் 4 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படம் 33 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி செம ஆப்பில் இருக்காங்க. இன்னுமே வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை பார்க்கப்படுகிறது. ஸோ கலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய தேசிய விருதுகள், நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்டில் நாமினேட் ஆகியிருக்கு. அதாவது ஆஸ்திரேலியாவில் நடத்தும் விருதில் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அப்படிங்கிற விருதில் வாழை திரைப்படத்தை அனுப்பியிருக்காங்க. ஸோ வாழை திரைப்படத்தை அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த விருதில் நாமினேட் ஆகும்னா அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த விருதுக்கு அந்த திரைப்படம் தகுதியான திரைப்படமாக இருந்தால் மட்டும்தான் நாமினேட்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு திரைப்படக்குழு அந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு மொத்தம் 5 திரைப்படங்கள் நாமினேட் பண்ணுவாங்க. அதில் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படத்தையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நாமினேட் பண்ணி அந்த திரைப்படத்துக்கு விருது கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நிறைய நேஷனல் விருதுகள் வாழை திரைப்படம் வென்றிருந்தது. முக்கியமாக வாழை திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேவுக்காக நிறைய நேஷனல் விருதுகள் வென்றிருந்தது. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துக்கும் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு வாழை திரைப்படத்துக்கு விருது கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ யாரெல்லாம் வாழை திரைப்படம் பார்த்துட்டீங்க, ஸோ வாழை திரைப்படத்துக்கு விருது கிடைச்சா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வாழை திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 4 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இப்போ 33 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தாலே வாழை திரைப்படம் வெளியாகி 2 வாரத்துக்கு மேலே ஆகிவிட்டது. வாழை திரைப்படத்தோட முழு வசூல் என்ன, எவ்வளவு லாபம், எவ்வளவு பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வாழை திரைப்படம் சில தேசிய விருதுகள் நாமினேட் ஆகியிருக்கு. அதை பற்றியும் பேச போகிறோம். மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கும் வாழை திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழை மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ஷனில் வெளியான திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷனே கிடையாது. படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் தான் வாழை அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியும். இந்த
இந்த படம் வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்தை வந்து மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். அதை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வாழை திரைப்படத்தோட போஸ்டர்லேயே வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெருசாக வந்து நிறைய திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகலை. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொடுக்குறப்ப வந்து திரையரங்குகள் இந்த திரைப்படத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமாக வந்து லோவான ஸ்க்ரீனில் மட்டும் தான் இந்த திரைப்படங்கள் வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரெட் ஜெயின் நிறுவனம் இந்த திரைப்படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதால் திரையரங்குகள் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து என்னதான் திரையரங்குகள் இன்க்ரீஸ் ஆனாலும் வரணும், மக்கள் கூட்டம் வந்தால் தான் கலெக்ஷன் வந்து வரும். அதே மாதிரி வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து சுத்தமாக இல்லாமல் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டே வந்து வெறும் வந்து ₹1 கோடி மட்டும்தான் வந்து வாழை திரைப்படம் வந்து சம்பாதித்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து ஃபஸ்ட்டு இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வந்து கண்ணீர் விட்டு இருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, முக்கியமாக கிளைமேக்ஸ்லாம் கண் கலங்கி அழுந்துட்டேன் அப்படி இப்படின்னு வாழை திரைப்படத்தை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதனால் மக்கள் கூட்டம் வாழை திரைப்படத்துக்கு வர வந்து ஆரம்பித்தது. ஃபஸ்ட் டே 1 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்து செகண்ட் டே வந்து இந்த கலெக்ஷன் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகி 2 கோடியும், 3வது நாள் வந்து 4 கோடியும் அந்த மாதிரி வந்து கலெக்ஷன் வந்து பாட்டியை வந்து கிளப்பி கொண்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வெளியான 4 நாட்களில் வந்து வாழை திரைப்படம் 8 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் ஆகிவிட்டது. ஒரு வாரத்தில் வந்து 14 கோடி ரூபாய் வந்து வாழை திரைப்படம் வந்து கலெக்ஷன் பண்ணுது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக வந்து வாழை திரைப்படக்குழு வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து வந்து வாழை திரைப்படம் வெளியாகி 2 வாரத்துக்கு மேலே வந்து ஆகிவிட்டது. ஸோ இன்னுமே இந்த வாழை திரைப்படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லான ஷோஸ் வந்து போய்கொண்டு இருக்கு. ஈவன் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து இன்னுமே இந்த ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து வாழை திரைப்படத்துக்கு போயிட்டு இருக்கு, கோ திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ட்வீட்டும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே வந்து வாழை திரைப்படம் எவ்வளோ கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா 33 கோடிக்கு மேலே வந்து உலக அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை கேட்டால் கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து வெறும் வந்து 4 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படம் 33 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி செம ஆப்பில் வந்து இருக்காங்க. இன்னுமே இந்த வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ கலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நிறைய தேசிய விருதுகள், நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்டில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. அதாவது வந்து ஆஸ்திரேலியாவில் நடத்தும் விருதில் வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அப்படிங்கிற விருதில் வந்து வாழை திரைப்படத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ வாழை திரைப்படத்தை அனுப்பியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த விருதில் நாமினேட் ஆகணும்னா வந்து அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த விருதுக்கு வந்து அந்த திரைப்படம் வந்து தகுதியான திரைப்படமாக இருந்தால் மட்டும்தான் வந்து நாமினேட்டே வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு திரைப்படக்குழு வந்து அந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு மொத்தம் வந்து 5 திரைப்படங்கள் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அதில் வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படத்தையும் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நாமினேட் பண்ணி வந்து அந்த திரைப்படத்துக்கு விருது கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நிறைய நேஷனல் விருதுகள் வந்து வாழை திரைப்படம் வந்து வென்றிருந்தது. முக்கியமாக வாழை திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேவுக்காக நிறைய நேஷனல் விருதுகள் வந்து வென்றிருந்தது. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துக்கும் வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து வாழை திரைப்படத்துக்கு விருது கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ யாரெல்லாம் வாழை திரைப்படம் பார்த்துட்டீங்க, ஸோ வாழை திரைப்படத்துக்கு விருது கிடைச்சா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வாழை திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 4 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இப்போ 33 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்